ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா நாகர்கோவில் ஜங்ஷன்ல இருக்கோங்க. நாகர்கோவில்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் நாம 17236 நாகர்கோவில் SMBT பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம். டிக்கெட் எடுத்துட்டு வந்தாச்சுங்க, லாஸ்ட் மினிட் பிளான். அதனால அன்ரிசர்வ்ல தான் டிராவல் பண்ண போறோம். 12 hours. வாங்க ஓவர் நைட் ஜர்னி. வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம 17236 நாகர்கோவில் SMBT எக்ஸ்பிரஸா போர்ட் பண்ணிட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்க, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே பாத்தீங்களா, நம்ம நாகர்கோவில் ஜங்ஷனோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. சும்மா கிராண்டா இருக்கா. நம்ம கடைக்கோடி தென் தமிழகத்தில் இருக்கிற கடைசி மாவட்டத்தோட மிக முக்கியமான ஜங்ஷன் நம்ம நாகர்கோவில் சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன். இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, அண்டை மாநிலங்கள், இந்தியால இருக்கிற பல மாநிலங்களுக்கும் ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குங்க. மக்களே, நம்ம டிக்கெட் எடுத்துட்டு பிளாட்ஃபார்ம் குள்ள வந்தாச்சுங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருந்து கிளம்புது. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருக்கோம். வாங்க போலாம். மக்களே, 7 மணி ஆகுதுங்க. இன்னும் நமக்கு 15 minutes இருக்கு. ட்ரெயின் ரெடியா நின்றுட்டு இருக்கு. 17236 SMBT நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். வாங்க மக்களே, போய் போர்ட் பண்ணலாம். ஆக்சுவலா ஆம்னி பஸ்ல போலாம் தான் பிளானுங்க. பட் கடைசி நிமிஷத்துல சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ட்ரெயின்லயே போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்தாச்சு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணதே கிடையாது. சரி, ஓகே, இன்னைக்கு டிராவல் பண்ணிடுவோம், அன்ரிசீவ்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க மக்களே, ஃபுல் ஸ்ட்ரெச் நாகர்கோவில் ஜங்ஷன்ல இருந்து நம்ம ஹோசூர் வரைக்கும், ஆக்சுவலா SMBT பெங்களூர் வரைக்கும் போற ட்ரெயின் இது. நாகர்கோவில் ஜங்ஷன் ரெனோவேட் பண்ணிருக்காங்க. பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சும்மா பல இருக்கு. பரவாயில்ல, இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ஸுமே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இது லக்கேஜ் ஹேண்ட்லிங் ஏரியா நாகர்கோவில் ஜங்ஷன். நாகர்கோவில்ல டவுன் ஸ்டேஷனும் இருக்கு. இது வந்து நாகர்கோவில் ஜங்ஷனுங்க. மக்களே, இதெல்லாம் ஏசி கோச்சஸ்ங்க. நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். ஸ்டேர் கேஸ்ல இருந்து ஸ்லீப்பர் கோச்சஸ் எல்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கு. இது வந்து கடைசியில இருக்கிற A1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி. அதுக்கு பின்னாடி தான் வந்து அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்கு. பின்னாடி 2, முன்னாடி 2, 4 அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே, அனௌன்ஸ் பண்றாங்க பாருங்க. hours 15 minutes. இந்த ஓடப்பட்டிருக்கு DTRC HLS அறிமுகப்படுத்துகிறது. மக்களே, நம்ம ஜஸ்ட் இன் டைம் ரீச் ஆயாச்சுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு ட்ரெயின் எடுக்க. சோ நம்ம ட்ரெயின் பாத்தீங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷன்ல இருந்து எடுத்து திருநெல்வேலி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, சேலம், தர்மபுரி வழியா ஹோசூர் போவோம். ஹோசூர் போயிட்டு அதுக்கப்புறம் SMBT பெங்களூர் வரைக்கும் போகும் இந்த எக்ஸ்பிரஸ். இன்னும் 10 minutesல எடுத்துருவாங்க நாகர்கோவில் ஜங்ஷன்ல இருந்து. மக்களே, கடைசி கோச்சுங்க. கடைசி கோச்சு பாத்தீங்கன்னா லக்கேஜுக்கு, அதுக்கப்புறம் TTR உட்கார்றதுக்கு, TT உட்கார்றதுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசேபிள்டு ஃப்ரெண்ட்லி கோச்சும் இருக்கு. ஐ திங்க் லேடிஸ் ஸ்பெஷாலிட்டி கோச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசேபிள்டு ஃப்ரெண்ட்லி அண்ட் லேடிஸ் கோச். கடைசியா இங்கே லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கான இடம். பைக் எல்லாம் பார்சல் பண்றதுன்னா இந்த இதுல தான் போட்டுருவாங்க. இது கார்ட் ரூம். இது நம்ம செகண்ட் கிளாஸ். மக்களே, நம்ம 17236 நாகர்கோவில் SMBT எக்ஸ்பிரஸ் அன்ரிசர்வ்ல டிராவல் பண்றதுக்கு 200 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். நாகர்கோவில் ஜங்ஷன்ல இருந்து ஹோசூருக்கு. நாம நம்ம IRCTC கேட்டரர் கிட்ட ஒரு சப்பாத்தி வாங்கியாச்சுங்க.
ஏன்னா திருநெல்வேலி போகும்போது நல்லா கூட்டம் ஆயிடும், நமக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஸோ நாகர்கோவில்ல இருந்து திருநெல்வேலி போறதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும்ட்டு வாங்கியாச்சு. சப்பாத்தி பூரி இட்லி எது எடுத்தாலும் 50 ரூபான்னாரு. நாம சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டு அப்படியே சூப்பரா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போறோம். கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருக்கும், வேற வழி இல்ல. கடைசி நிமிஷம் பிளானு. அண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஷன்ல இருந்தே டிராவல் பண்றது இந்த ட்ரெயின்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால என்னன்னாலும் பாத்துக்கலாம்டா, ஓவர் நைட் ஜேர்னி தானே, நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போற டிராவல் தான், அதனால சமாளிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? 17236 நாகர்கோவில் SMBT எக்ஸ்பிரஸ் கிளம்ப தயாராகி இருக்கின்றது. மக்களே நம்ம ட்ரெயின் போட் பண்ணியாச்சுங்க. இங்க பாருங்க, அன்ரிசர்வ்ட் போகி நாகர்கோவிலே வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் போற வழியில நிறைய இம்பார்ட்டன்டான நகரங்கள் இருக்கு. அடுத்து நம்ம திருநெல்வேலி கிராஸ் பண்ணுவோம், விருதுநகர் கிராஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மதுரை கிராஸ் பண்ணுவோம், திண்டுக்கல் கிராஸ் பண்ணுவோம். எல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான ரயில்வே ஸ்டேஷன்ஸ். எல்லா சிட்டிஸ்ல இருந்துமே நிறைய மக்கள் வந்து பெங்களூருக்கு டிராவல் பண்ணுவாங்க. அதனால போக போக இன்னும் ஜாம் பேக்டா தான் ஆகிட்டு இருக்கும் ட்ரெயின். சோ நாம கரெக்டா ஷூட் பண்றதுக்கும் வசதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோர் பக்கத்துலயே ஒரு இடத்த பார்த்து செட்டில் ஆயாச்சு. சோ சூப்பரா நம்ம அன்ரிசர்வ்ட் போகியில நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஓவர் நைட் ஜேர்னி. குளிராம இருந்தா நல்லா இருக்கும். ஐ திங்க் இந்த ஏரியால எல்லாம் குளிர் இருக்காதுங்க. நம்ம காலங்காத்தால ரீச் ஆகும் தெரியுமா, ஹோசூருக்கு பக்கத்துல தர்மபுரியை தாண்டணும்னு அடிக்கும் பாருங்க ஒரு குளிர். சும்மா ஊட்டி ரேஞ்சுக்கு இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு தெரியல, காலையில தான் தெரியும். சோ கரெக்டா 7:50க்கு கிளம்பியாச்சுங்க நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன்ல இருந்து. இந்த தடவை நாகர்கோவில்ல வந்தது ஹர்ரி பரியா. நம்ம ஆல்வே திருவனந்தபுரம் ட்ரிப் முடிச்சுட்டு ஆம்னி பஸ்ல போலான்னு பிளான் பண்ணிட்டு கடைசி நேரத்துல ஓகே நம்ம ட்ரெயினுக்கு டைம் இருக்கு, இந்த ட்ரெயினை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆல் த வே நம்ம நாகர்கோவில் ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஷன்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். வாங்க மக்களே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களே இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்குங்க. திருநெல்வேலி போகணுன்னே ஃபுல்லாடும், ஜாம் பேக்டா. அப்படியே ஓவர் நைட் நாம ஃபுல் ஜாம் பேக்டா டிராவல் பண்ண போறோம். பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி ரஷ் ஆகுதுன்னு மட்டும். நம்ம ட்ரெயின் சிக்னல் விழுந்துருச்சு. மக்களே இங்க ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. ஐ திங்க் ஏதோ பிக் பாக்கெட் ப்ராப்ளம் நினைக்கிறேங்க. ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போகில. அதனால நம்ம ரயில்வே போலீஸ் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான், பரவாயில்லைங்க. இப்ப பிளாட்ஃபார்ம் ட்ரெயின்ஸ்ல எல்லாம் நிறைய ரயில்வே போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு. மக்களே நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன்ல இருந்து எடுத்து ஆரல்வாய் மொழியும் கிராஸ் பண்ணி நம்ம வள்ளியூர்லயும் கிராஸ் பண்ணியாச்சுங்க. பஞ்சாயத்து எல்லாம் பார்த்துட்டு சோ வள்ளியூருக்கு அடுத்து திருநெல்வேலி தான் ஹால்ட். ஆரல்வாய் மொழியில நிக்கலன்னு நினைக்கிறேன், வள்ளியூர் தான் ஃபர்ஸ்ட் ஹால்ட். அதுக்கப்புறம் டைரக்டா நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்ல தான் ஹால்ட். சோ இன்னும் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர்ல திருநெல்வேலி ரீச் ஆயிருவோம்னு நினைக்கிறேன். வாங்க பயணிக்கலாம். மக்களே மேலப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க ஹால்ட் கிடையாது, சிக்னலுக்காக வெயிட்டிங்.
ஸ்லோவா போயிட்டு இருக்கு ட்ரெயின். ஆஹா, நிறுத்தியே போட்டோம் போல சிக்னல். நாகர்கோவில்ல இருந்து எடுத்து வள்ளியூர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமே எத்தனை சிக்னல் தெரியுமாங்க? 2 பக்கம் நிறுத்தியாச்சு. இன்னும் இங்க 15 மினிட்ஸ் ஆகுமா. அதுக்கப்புறம் தான் மேலப்பாளையத்துல இருந்து எடுப்பாங்களாம். பாருங்க, திருநெல்வேலி தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம வண்டி ஸ்பீட் எடுப்பாரு போல. வெயிட் பண்ணுவோம், 5-10 மினிட்ஸ்ல சிக்னல் விழுந்துரும். மக்களே 8:50 ஆச்சுங்க. நாம திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் ஆக போறோம். 7:15 எடுத்தோம், 8:50க்கு கரெக்டா திருநெல்வேலி. இடையில வள்ளியூர்ல நிறுத்தினாங்க, அதுக்கப்புறம் சிக்னலுக்கு வேற நிறுத்தினாங்க மேலப்பாளையத்துல. இப்ப திருநெல்வேலி வந்தாச்சு. திருநெல்வேலியில இருக்கிற டபுள் டெக்கர் பிரிட்ஜுங்க இது. நம்ம சேலம்ல இருக்கிற மாதிரி, சேலம்க்கு முன்னாடியே திருநெல்வேலியில தான் கட்டியிருக்காங்க. மக்களே, திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. நாம இந்த சைடு ஆஃப் த டோர்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால மெயின் பிளாட்ஃபார்ம் பார்க்க முடியல. ஆக்சுவலா ஃபுல்லா திருநெல்வேலி வந்தோடனே செம்ம ரஷ் ஆயிடுச்சு ட்ரெயின்குள்ள. அதனால ஜாம் பேக்டு தான். இன்னையெல்லாம் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா நடந்து நாம வீடியோ எடுக்க முடியாது. நாம கரெக்டா வந்து விண்டோ பக்கத்து, அதாவது டோர் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டோங்க. கீழே தான் உட்கார்ந்தாச்சு. ஏன்னா சீட்ல எல்லாம் உள்ள உட்கார்ந்தா நம்ம வசதிக்கு எந்திரிச்செல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்க முடியாது. அப்படிங்கறதுனால செம்ம சூப்பரா நம்ம டோர் பக்கத்திலேயே செட்டில் ஆயாச்சு. உங்களுக்காக எப்பாடுபட்டாவது நம்ம டிராவல் எக்ஸ்பீரியன்சஸ் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஆசை. விர்ச்சுவலா உங்களுக்கு இந்த பயண அனுபவங்களை எல்லாம் காமிக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஜேர்னிஸ் வந்து அது எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பஸ் டிராவல், ட்ரெயின் டிராவல், பைக்கு, பிளைட், எல்லா மோட்ஸ் ஆஃப் டிராவலுமே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங். சோ நிறைய பேருக்கு வந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம் பாக்குறேனே, எத்தனை ட்ரெயின் ஃபேன்ஸ், பஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய மெசேஜ் போடுவீங்க. இந்த ரூட் ட்ரை பண்ணுங்க ப்ரோ, அந்த ரூட் ட்ரை பண்ணுங்க ப்ரோ, இந்த ட்ரெயின் என்னோட ஃபேவரட், அந்த பஸ் என்னோட ஃபேவரட்னு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொன்ன எல்லா ரூட்டையும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக விர்ச்சுவலா கண் முன்னாடி கொண்டு வர போறேன். ஓகேவா? மக்களே, திருநெல்வேலிக்கு அப்புறம் நம்ம ஹால்ட் பண்றது கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்லீங்க. சோ நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன்ல இருந்து எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து வள்ளியூர்ல கொஞ்ச நேரம் ஹால்ட் போட்டாங்க. ஐ திங்க் ஒரு 3-4 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில ஒரு 5-10 மினிட்ஸ் ஹால்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோவில்பட்டியில தான். இங்கேயும் வந்து நிறைய நேரம் ஹால்ட் இல்லைங்க, ஒரு 3-4 மினிட்ஸ் ஹால்ட் தான். இங்க அவ்வளவா ரஷ் இல்ல. ஆப்வியஸ்லி திருநெல்வேலி அளவுக்கு இங்க ரஷ் இருக்க சான்சஸ் இல்ல. சோ மக்கள் எல்லாம் ஏறினதுக்கு அப்புறம் கிளம்பியாச்சுங்க. கோவில்பட்டியில இருந்தும் நீ அடுத்து மதுரை தான் நினைக்கிறேன், இல்ல விருதுநகர் இருக்குங்க.
மக்களே, இப்ப நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன்ங்க. நாம மதுரை போறதுக்கு முன்னாடி விருதுநகர்ல நிப்பாங்கன்னு நினைச்சா கரெக்டா நிறுத்தி இருக்காங்க. விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து செம்ம சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்களா அப்படியே மாடர்ன் பில்டிங், ஃபுல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு ஜொலிக்குது. வேற லெவல் பண்றாங்க நம்ம இந்தியன் ரயில்வேஸ். இந்தியா ஃபுல்லா இருக்கிற நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸ், முக்கியமான டவுன்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ரீடெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வேற லெவல்ல மாறிடும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து ஒரு 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸே வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இன்னும் வந்து நம்ம சைனா லெவலுக்கெல்லாம் வந்து கேட்சப் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் நடக்குதுன்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான். நம்ம இந்தியன் ரயில்வேஸோட இப்போதைக்கு பிளாக் மார்க்கான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. இது வந்து திருநெல்வேலியில இருந்து சென்னை வரைக்கும் போற வந்தே பாரத்தா, மதுரை டு ஹோசூர் வந்தே பாரத்தான்னு தெரியல. பட் இங்க பார்க் பண்ணி வச்சிருக்காங்க விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன்ல. மக்களே, இப்ப நாம மதுரை ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. திருநெல்வேலிக்கு அடுத்து மதுரை ஜங்ஷன்ல எவ்வளவு கூட்டம் தெரியுமா? ஃபுல் பேக்கடா போயிட்டு இருக்கோம். நான் எதிர்பார்த்ததுதான் இது. யூஸ்வலா வந்து நம்ம பெங்களூர் போற ட்ரெயின்ஸா இருந்தாலும் சரி, சென்னை போற ட்ரெயின்ஸா இருந்தாலும் சரி, நம்ம தென் தமிழகத்திலிருந்து போற எல்லா ட்ரெயின்ஸுமே வந்து ஜாம் பேக்கடா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து நமக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ங்க. நம்ம ஹோசூர் வழியாவே போற ட்ரெயின்ங்கிறதுனால சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கோம். நாகர்கோவில்ல இருந்து ஆல் த வே ஹோசூர் வரைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கோம். பட் ஆனா அது வந்து ஹோசூர்ல இருந்து பெங்களூருக்கும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி அதை டிராவல் பண்ணிருக்கோம். பட் ஆனா ஃபுல் ஸ்ட்ரெச் ஆக்சுவலா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இது. எஸ்எம்விடி பெங்களூர்ல இருந்து ஆல் த வே நாகர்கோவில் அண்ட் பேக் கனெக்ட் பண்ற முக்கியமான ட்ரெயின் அப்படிங்கிறதுனால எப்படிதான் இருக்கும் தென் தமிழகத்திலிருந்து ஆல் த வே நம்ம ஹோசூர் வரைக்கும் டிராவல் பண்ணா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பண்ண முயற்சி தான் இது. சோ வாங்க மக்களே, பயணிக்கலாம் ஓவர் நைட் ட்ரெயின் ஜேர்னி.
மக்களே மிட் நைட் தாண்டி 1 மணி ஆகுதுங்க. நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம ஆல் த வே நாகர்கோவில்ல 7 மணிக்கு கிளம்பி நாகர்கோவில், வள்ளியூர், திருநெல்வேலி ஜங்ஷன், விருதுநகர், கோவில்பட்டி, மதுரை எல்லாம் கிராஸ் பண்ணி நாம் இப்போ திண்டுக்கல் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம மத்திய தமிழகத்துக்கு வந்தாச்சு. இன்னும் நாம திண்டுக்கலுக்கு அடுத்து முக்கியமான ஸ்டேஷனான சேலம் கிராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தர்மபுரி, அதுக்கப்புறம் தான் ஹோசூர். நம்ம காலையில எப்படியும் ஒரு 6:30 மணி போல ஆயிடும்னு நினைக்கிறேன் நம்ம ஹோசூர் ரீச் ஆகிறதுக்கு. இப்பதான் 1 மணி ஆகுது. ஓகேவா, நம்ம பாதி கடல் தாண்டி இருக்கோம், இன்னும் பாதி ஜேர்னி இருக்கு. சோ திண்டுக்கல் ஜங்ஷனும் சீக்கிரமா ரெனோவேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்னும் என்னதான் ஸ்டேஷன் பெருசா இருந்தாலும் கொஞ்சம் பழைய மாடலா இருந்துச்சு. எல்லா சிட்டிஸுமே அப்கிரேட் ஆயிட்டு இருக்கும் போது ஏன் திண்டுக்கல் ஜங்ஷன் இன்னும் கை வைக்காம இருக்காங்கன்னு தெரியல. பாப்போம். மக்களே, நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் தாண்டி இப்ப கரூர் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. எல்லாமே இந்த சைடு ஜங்ஷன் ஸ்டேஷன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேங்க. கரூர்ல வேற எந்த லைன் ஜாயின் ஆகும் அப்படின்னு தெரியல. கரூர் மக்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க, கரூர்ல வேற எந்த ட்ராக் ஜாயின் ஆகுதுன்னு. யூஸ்வலா 2 ட்ராக், அட்லீஸ்ட் மினிமம் 2 ட்ராக் ஜாயின் ஆனாதான் அது ஜங்ஷன் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. 2 ட்ராக் ஜாயின் ஆகுதுன்னா ஒரு ட்ராக் ஒரு மார்க்கத்திலயும் இன்னொரு ட்ராக் இன்னொரு மார்க்கத்திலயும் இந்த ஜங்ஷன் பக்கத்துல ஜாயின் ஆனாதான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜங்ஷன் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. சோ கரூர்ல வேற எந்த லைன் ஜாயின் ஆகும் தெரியல. மேபி திருச்சி சைடு இருந்து வர்ற ஒரு லைன் ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேங்க. கரெக்ட், திருச்சி சைடு இருந்து ஒரு லைன் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் போகும்னு நினைக்கிறேன், if I am right. So கரூர் மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க. கரூர் மக்கள்னு இல்ல, வேற ஏதாவது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இல்ல இன்பாக்ஸ் பண்ணுங்க வேற எந்த லைன் ஜாயின் ஆகுது அப்படின்னு. ஆப்போசிட்ல இன்னொரு எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்குங்க, எந்த எக்ஸ்பிரஸ்ன்னு தெரியல. ஆஹா, ஆப்போசிட்ல இன்னொரு ட்ரெயின் வேற கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. மேபி இதே நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதர் வேண்டா.
மக்களே, கரூர் ஜங்ஷனுக்கு அடுத்து இப்ப நாம சேலம் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ நைட் நேரம் நாம கிட்டத்தட்ட எவ்வளவு சிட்டிஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க மக்களே. ஆல் த வே தென் தமிழகத்தில இருந்து வந்தா நாகர்கோவில் இருந்து நாம எத்தனை சிட்டிஸ் கிராஸ் பண்ணியாச்சு. திருநெல்வேலி ஜங்ஷனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், இப்ப சேலம் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்கன்னா சேலம் ஜங்ஷனு. சோ சென்ட்ரல் தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ஹப்ங்க சேலம். திருச்சி மாதிரியே பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு சென்டரா இருக்கும். இங்கிருந்து கோயம்புத்தூர், கேரளா போறதுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெங்களூர் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா போறதுக்கு இது ஒரு முக்கியமான ஹப்னு சொல்லலாம். பெரிய லோகோ ஷெட், நிறைய ட்ராக்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிற ஸ்டேஷன் இது. சோ சேலம்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. மக்களே, காலங்காத்தால 5:45 ஆகுதுங்க. நம்ம சேலம் ஜங்ஷன் தாண்டி இப்ப தர்மபுரி ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ சேலம்ல இருந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் போறதுக்கு 2 ரூட் இருக்குங்க. யூஸ்வலா போற ரூட் வந்து ஆல் த வே குப்பம் வழியா போயிட்டு நம்ம பெங்களூருக்கு போகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம தர்மபுரி ஹோசூர் வழியா போற ட்ராக். சோ இந்த ட்ராக் வந்து சிங்கிள் லைன் ரூட்டுங்க. அதனால ரொம்ப ஸ்பெசிபிக் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் இந்த வழியில போகும். இந்த வழியில ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் கூட போகுது தெரியுமா? நம்ம சென்னைங்கிற பாருங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் போற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த வழியில தாங்க போகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஐ திங்க் மதுரையில இருந்து பெங்களூர் வர ட்ரெயின் நினைக்கிறேங்க. இன்னொரு ட்ரெயின் வந்து ஹோசூர் வழியா, இந்த ட்ராக் வழியா தர்மபுரி ஹோசூர் வழியா போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து யூஸ்வல் ரூட்ல அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால இன்னொரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த வழியில போறது வந்து மிஸ் ஆயிடுச்சு. தர்மபுரியில இருந்து கிளம்பியாச்சுங்க.
மக்களே நல்லா விடிஞ்சிருச்சுங்க. டைம் அரௌண்ட் 6:15 ஆகுது. நாம் இப்போ தர்மபுரியில இருந்து டுவர்ட்ஸ் ஹோசூர் டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இனி எந்த ஹால்ட்டுமே இல்ல, அடுத்து ஹோசூர் தான். தர்மபுரியிலிருந்து ஹோசூர் போற ரூட்ல என்ன தெரியுமா விசேஷம்? அப்படியே சூப்பரா கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்தோட கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேலதான் இந்த மொத்த ரூட்டுமே இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கும். அதனாலதான் வந்து டபுளிங் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. டபுளிங்னா டபுள் ட்ராக் போடுறதுக்கு. இந்த ஒரு ட்ராக் போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நாம யோசிக்கணும். ஏன்னா ஃபுல்லா வந்து அப்படியே மலைப்பாங்கான இடங்களா தான் இருக்கும். நம்ம சில இடங்கள்ல எல்லாம் போகும்போது வேலிஸ் எல்லாம் தெரியும் பாருங்க. முக்கியமா தோப்பூர் எல்லாம் கிராஸ் பண்ணும்போது வேற லெவல்ல இருக்கும் மக்களே. தோப்பூர் வந்து தர்மபுரியில இருந்து சேலம் போற ரூட்ல இருக்கும். இப்ப நாம தர்மபுரியில இருந்து ஹோசூர் போற ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பாலக்கோடு, ராயக்கோட்டை, கருணாக்கப்பள்ளி, இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கும். குட்டி குட்டி ஸ்டேஷன்ஸ் நிறைய வரும். ஆக்சுவலா காரைக்கால் எக்ஸ்பிரஸ்னு ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. அது எல்லா ஸ்டேஷன்லயும் நின்று போகும். அந்த ட்ரெயின்ல போனாதான் வந்து நீங்க மெதுவா ரசிச்சுட்டு போலாம். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எல்லாம் வந்து வேகமா கிராஸ் பண்ணிடும். நம்ம ட்ரெயின்ல கரெக்டா நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் வந்து கரெக்டா விடியற்கால சன்ரைஸ் ஆகிற டைம்ல நம்ம இந்த வழியில கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால செம்ம சீனரிஸ் பார்த்துட்டு டிராவல் பண்ண முடியும். ஆக்சுவலா நாகர்கோவில் இருந்து திருநெல்வேலி வர வரைக்கும் ரூட் செம்ம சூப்பரா இருக்குங்க. ஆரல் மொழி எல்லாம் கிராஸ் பண்ணும்போது விண்ட் மில்ஸ் எல்லாம் இருக்கும். பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கும். இந்த நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ல நம்ம காலையில நாகர்கோவில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி கரெக்டா திருநெல்வேலி தாண்டணும்னு விடிய கால சூரிய வெளிச்சம் வரும்போது நம்ம அந்த ஏரியாலாம் பார்த்துட்டு போறோம். அதுவும் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளா இருக்கும். அது மேற்கு தொடர்ச்சி மலை. இது வந்து ரிட்டர்ன் ஜர்னில நாகர்கோவில் இருந்து பெங்களூர் வரும்போது கரெக்டா தர்மபுரி தாண்டறப்போ நமக்கு விடிய ஆரம்பிச்சிரும், சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிரும். சூப்பரா நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலை மேல இருக்கிற இந்த காட் செக்ஷனை ரசிச்சுக்கிட்டே போலாம். நிறைய பேர் வந்து இந்த ரூட்ல டிராவல் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால இந்த அழகை வந்து விர்ச்சுவலா உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இங்க பாருங்க, நீ ஹூசூர் போற வரைக்கும் இதே மாதிரி தாங்க சீனரிஸ் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டே போலாம்.
மக்களே நம்ம நாகர்கோவில் இருந்து ஹோசூர் வந்து ரீச் ஆயாச்சுங்க. நம்ம 17236 நாகர்கோவில் SMBT எக்ஸ்பிரஸ் நம்மள ஹோசூர்ல டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுச்சு டுவர்ட்ஸ் பெங்களூர் SMBT. கரெக்டா மணி வந்து 8 மணி ஆகுதுங்க. நாம வந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டோம். 10 இல்ல, ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டோங்க. 7:40க்கு ரீச் ஆயிட்டோம். கொஞ்சம் லேட்டு தாங்க, ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 hour லேட்டு. பரவாயில்ல, பட் ஆனா சூப்பரா இருந்துச்சு ஜேர்னி, ஓவர் நைட் ஜேர்னி. காலையில சூப்பரா நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட அழகு ரசிச்சுட்டே வந்தாச்சு. கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களோட காட் செக்ஷன்ல எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்தது. செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப நாளா வந்து யோசிச்சுட்டு இருந்தோம், எப்படா நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் அட்லீஸ்ட் SMBT வரைக்கும் போகாட்டியும் ஹோசூர் வரைக்கும் நாகர்கோவில் இருந்து டைரக்டா டிராவல் பண்ணலாம் இந்த ட்ரெயின்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன ஸ்லீப்பர் கோச்ல கிடைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வந்திருக்கலாம். பட் ஆனா நம்ம அன்ரிசர்வ்ட் கோச்ல தான் வந்தோம். பரவாயில்லைங்க, பட் ஆனா ரொம்ப வந்து கஷ்டமா எல்லாம் இல்ல. சூப்பரா நமக்கு அன்ரிசர்வ்ட் கோச்சா இருந்தாலும் வேற லெவல் ஜேர்னி ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்களும் விர்ச்சுவலா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ மக்களே, நம்ம 17236 நாகர்கோவில் SMBT பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ல சூப்பரா நாகர்கோவில் இருந்து ஹோசூர் வரைக்கும் வந்தாச்சுங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு ஜேர்னி, ஓவர் நைட் ஜேர்னி, அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.